தேர்தல் சின்னத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு கட்சிகளுக்கு ஒரே நாள், ஆனால் எதிர்கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக கிடைக்காம அதை கையில். அதுதான் மோடி மாடல் ஆட்சி. மோடி மாடல் ஆட்சி ஜனநாயகத்தை வேறறுக்க வேண்டும், சமூக நீதியை புறக்கணிக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க வேண்டும். இதுதான் ஒருத்தருக்கு ஒரு மாடல் இருக்குது. திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. எங்களுடைய கனவு காமராஜர் மாடல் ஆட்சி. மோடி மாடல் ஆட்சி மாநில கட்சிகளை எல்லாம் அழிக்க வேண்டும், சிதைக்க வேண்டும். தேர்தலுக்கு எங்களுடைய நிதி, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த நிதியில், மக்கள் கொடுத்த நிதியில் தேர்தலை சந்திக்கலாம் என்றால் அந்த பணத்தை மோடி அரசு திருடும், எடுத்துக்கொள்ளும். இதுதான் மோடி மாடல் அரசு. தேர்தல் ஆணையம் முன்னாடியெல்லாம் தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் மோடிஜி என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தல் அறிவிப்பதற்கு, தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி 5 முறை தமிழ்நாட்டிற்கு 10 நாட்களில் சென்றிருக்கிறார். அவருக்கு எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன், முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வரும்னு எப்படி தெரியும்? அப்போ தேர்தல் ஆணையத்திற்கு மோடிஜி எழுதி கொடுக்கிறார், அதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அமலாக்கத்துறை அவருடைய கையில், சிபிஐ அவருடைய கையில், இன்கம் டேக்ஸ் அவருடைய கையில், தேர்தல் ஆணையம் அவருடைய கையில். முன்னாடியெல்லாம் வங்கிகள் இல்லாமல் இருந்தது, இப்போ பாரத ஸ்டேட் வங்கியும் அவர் கையில். எல்லாத்தையும் அவர் கையில் வச்சு அவங்கள நம்பி தான் தேர்தலில் நிற்கிறாரு. இந்தியா கூட்டணி மக்களை நம்பி தேர்தல் நிற்கிறது. ரைட். நான் காலையில் எங்களுடைய அவர் ஒரு தலைவர், ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், பாராளுமன்றத்தில் 100% அட்டண்டன்ஸ் இருப்பவர், திறமைசாலி, காங்கிரஸுடைய பற்றாளர். அவங்க குடும்பமே காங்கிரஸ் தான். அவர் ஒரு மன உளைச்சலில் போட்டிருக்காரு. இன்றைக்கி காலையில் நான் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினேன், அதை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். பேசிகிட்டு இருக்கோம், எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். வெகு விரைவில் அறிவிப்போம். என்ன சமூக நீதிகள் இருக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நீங்க ஒரு பிஜேபி வச்சிருக்கீங்க. அப்ப எதனால பிற்பட்ட சமூகம் தெரிஞ்ச நேரம் போட்டியிடக்கூடாதா? இல்ல போட்டியிட நான் என்ன சொல்றேன், எங்க சகோதரி தமிழிசை ஆளுநர், எதற்காக அவரை ராஜினாமா செய்து விட்டு போட்டியிட வைக்கிறீங்க? ஆளுநராக இருக்காங்கல்ல 2 மாநிலத்திற்கு, தெலுங்கானா ஆளுநர், புதுச்சேரியுடைய பொறுப்பு மாநில ஆளுநர். அவங்கள எதுக்கு நீ வெயில சுத்த விடுறீங்க? எதுக்கு நிற்க வைக்கிறீங்க? ராஜ்யசபாய்க்கு நீங்கள் அமைச்சராகி இருக்கலாமா? அப்போ ஒன்று, அவருடைய அளவுகோல் தானே அந்த தென் சென்னையில் பிறந்த ஜெய்சங்கருக்கு பிறந்தோம் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு. அவரை வெயிலில் நடக்க சொல்லுங்க, ஜீப்பில் ஏறி ஓட்டு கேட்க சொல்லுங்க. அப்போ ஒரு சாராருக்கு ஒரு நீதி, இன்னொரு சாராருக்கு ஒரு நீதி. நான் என்ன சொல்கிறேன், வாயை திறந்து பேச சொல்லுங்க சார், நிறைய செய்திகள் இருக்கு, பேசுவோம். என்ன சொல்ல வரேன், நீங்கள் இப்படி தான் இருக்கணும். முருகனுக்கு இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கு ராஜ்யசபா உறுப்பினர். நீ ராஜினாமா பண்ணிட்டு வெயில போய் சுத்துட்டு அவரை சுத்த விடுறது. அதே அளவுகோல் ஜெய்சங்கருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் பொருந்துமா பொருந்தாதா? அதே அளவுகோல் எங்களுடைய தமிழிசைக்கு மட்டும் பொருந்துமா? நான் சமூக நீதி அடிப்படையில் இந்த கேள்வியை வைக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இன்னும் இதில் நிறைய உள்ளுக்குள்ள செய்திகள் இருக்கு, நான் பிறகு பேசுறேன். இல்லை, நான் ஏற்கனவே இதுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம் போன்றது. ஒரு கூட்டணிக்கு கொடுக்க வேண்டிய தொகுதியை விட்டு கொடுங்கள் என்று இருக்கேன். நாங்கள்லாம் எப்பவுமே விட்டு கொடுக்குறோங்க சார். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். எங்கள் தலைவர் திருநாவுக்கரசருக்கு இதை விட நல்ல பதவி கொடுப்போம். ரைட், தேங்க்யூ. சார், அவங்க இயற்கைக்கு நீதியா, சமூக நீதிக்கு நீதியா இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்சி ஆரம்பித்தது சாதிவாரி கணக்கெடுப்புன்னு, சாதிக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டவங்க. சாதிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக இருக்கிற பிஜேபி கிட்ட எப்படி கூட்டணி வைப்பாங்க? அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை புறக்கணிக்க அதை முற்றுப்புள்ளி வைக்கிறது பிஜேபி. வாய் திறக்க மாட்டேன்றாங்க. எல்லா கட்சியும் நாங்கள் கேட்குறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்குறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு.
நாங்க உண்மையா கேட்கிறோம். அப்ப இவ்வளவு காலமா மருத்துவர் உண்மைக்கு புறம்பா கேட்டிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலன்ற பட்சத்தில் அதை சரியா ஆய்வு பண்ணா 10.5% இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது. அப்ப நீங்க தொடர்ந்து என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னீங்க. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிற பாஜக கூட எப்படி கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க? இதுல என்ன நீதி இருக்கு இதுல? அதனால அவர்கள் எல்லாமே இப்போ பின்பக்கமா போயிட்டு இருக்காங்க. சமூக நீதிக்காகவும் கிடையாது, அந்த சாதிக்காகவும் கிடையாது. 10.5% அவங்க கேட்டாங்க ரிசர்வேஷன். எங்க காங்கிரஸ் கட்சி 20.5% பாராளுமன்றத்தில் ரிசர்வேஷன் கொடுத்திருக்கோம். அவருடைய மனசுல என்ன இருக்கு? கை சின்னம் ஆட்சிக்கு வரணும், கை சின்னம் தான் அந்த நாட்டை ஆளணும், கை சின்னம் வந்தா தான் சுபிக்ஷமா அந்த நாடு இருக்குன்னு சொல்லி இருக்காரு, வெளிப்படுத்தியிருக்காரு. அது உள் மனசுல இருந்து வர்றது. நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.